ஓகே, நம்ம சிலபஸை ஈஸியா கவர் பண்றதுக்காக இன்னைக்கு இந்த செஷனை 3 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட், தேசிய அளவிலான முக்கிய மைல்கற்கள் பத்தின ஒரு ரேபிட் ஃபயர். செகண்ட், யூசிஜி நிலக்கரி ஒப்பந்தங்கள். தேர்ட், எக்கானமில ரொம்பவே முக்கியமான புதிய ஐஎஸ்பி குறியீடு. சரி, முதல்ல நம்ம பகுதி 1ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுல தேசிய அளவிலான உள்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பு பத்தின முக்கியமான ஃபேக்ட்ஸை ரொம்ப குவிக்கா ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி பார்க்க போறோம். இந்த டேபிள நல்லா கவனிங்க. இதுல இருக்கிற 3 விஷயங்களும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவதா சிக்கிம். இதுதான் இந்தியாவோட முதல் காகிதமில்லா மாநில நீதித்துறை அப்படிங்கிற பெருமையா பெற்றிருக்கு. அடுத்து INS மஹேந்திரகிரி. இது மசகாண்டாக் நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட 6வது ப்ராஜெக்ட் 17 ரக ஸ்டெல்த் போர்க்கப்பல். கடைசியா செபி அமைப்போட பார்வா முகமை. சந்தை இடைத்தரகர்களோட உரிமை கோரல்களை சரிபார்க்கத்தான் இதை செபி கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம் பேப்பர்ல சிக்கிம், ப்ராஜெக்ட் 17A அப்புறம் பார்வா இந்த 3 கீவேர்ட்ஸும் கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 594. இந்த நம்பரை எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா இதை நீங்க மறக்கக்கூடாது. சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல மாண்புமிகு பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்ட கங்கா எக்ஸ்பிரஸ் வேயோட மொத்த நீளம்தான் இந்த 594 கிலோமீட்டர். மீரட்ல ஆரம்பிச்சு பிரயாக்ராஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களை இணைக்கிற இந்த பிரம்மாண்டமான பசுமை வழித்திட்டம் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சியில உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மைல்கல் தான். அப்படியே நம்மளோட அடுத்த செக்ஷனுக்கு மூவ் ஆகலாம். பகுதி 2. இதுல இந்திய பொருளாதாரம் மற்றும் ஆற்றல் துறையில குறிப்பா நிலக்கரி அமைச்சகம் கொண்டு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். உங்களுக்கான ஒரு குவிக் கொஸ்டின். சமீபத்துல நடந்த 14வது சுற்று வணிக ரீதியான நிலக்கரி ஏலத்தோட வரலாற்று முக்கியத்துவம் என்ன யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயம் இதுல நடந்திருக்கு. அது என்னன்னா, இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா நிலக்கரி சுரங்க மேம்பாட்டு ஒப்பந்தங்கள்ல UCG, அதாவது நிலத்தடி நிலக்கரி எரிவாயுவாக்கல் சம்பந்தமான சில பிரிவுகளை இணைச்சிருக்காங்க. இது ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். இந்த UCG தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியுமா? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். வழக்கமா நிலக்கரியை என்ன பண்ணுவோம்? பூமிக்கு அடியில இருந்து தோண்டி எடுப்போம், கரெக்டா? ஆனா இங்க நிலக்கரிய நேரடியா தோண்டி எடுக்காம பூமிக்கு அடியிலேயே அதை சின்கேஸ் அப்படிங்கிற செயற்கை எரிவாயுவா மாத்திடுறாங்க. இந்த சின்கேஸ் மூலமா யூரியா, அமோனியா, மெத்தனால் அப்புறம் செயற்கை எரிபொருட்களை ஈஸியா தயாரிக்க முடியும். இதனால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற அந்த வழக்கமான மைனிங் ப்ராசஸை நம்மால முழுமையா தவிர்க்க முடியுது. இந்த UGC தொழில்நுட்பத்தை எந்தெந்த சுரங்கங்கள்ல பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் இதோ இருக்கு. ரிசர்லா, சிந்தலப்புடி செக்டர் A1, பெல்பாஹிரின் டிப் எக்ஸ்டென்ஷன் மற்றும் தங்கர்டிஹி ஈஸ்ட். இந்த 4 பேரையும் இப்போதே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல பொறுத்துக அல்லது சரியான விடையை தேர்ந்தெடுக்க பகுதியில கேட்கப்படுறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்டான மெட்டீரியல். சரி, இந்த UGCனால நமக்கு கிடைக்க போற ஸ்ட்ராட்டஜிக் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1, பூமிக்கு ரொம்ப ஆழத்துல இருக்கிற நம்மால தோண்டி எடுக்க முடியாத நிலக்கரி இருப்புகளை கூட ஈஸியா பயன்படுத்த முடியும். 2, சுரங்கம் தோண்டாமலேயே ரொம்ப கிளீனான ஒரு எனர்ஜி நமக்கு கிடைக்குது. 3, விவசாயத்துக்கும் தொழில்துறைக்கும் தேவையான அத்தியாவசிய எரிபொருட்களும் உரங்களும் இதிலிருந்து உற்பத்தியாகுது. 4வது, ரொம்ப முக்கியமா இறக்குமதியை நம்பி இருக்கிற நிலைமை மாறி நம்மளோட ஆத்ம நிர்பார் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற அந்த அல்டிமேட் இலக்கு நோக்கி நம்ம நகர முடியும். இப்போ எக்கானமிக்ஸ் சைட்ல இதோட இம்பாக்ட் என்னன்னு பாப்போம். 4.34 லட்சம். இது சாதாரண நம்பர் இல்லைங்க. இதனால உருவாக்க போற வேலைவாய்ப்புகளோட எண்ணிக்கை. இதுவரைக்கும் சைன் பண்ணப்பட்டிருக்கிற 138 நிலக்கரி சுரங்க ஒப்பந்தங்கள் மூலமா இந்த பிரம்மாண்டமான வேலைவாய்ப்புகள் உருவாகும்னு கணக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுமார் 42,980 கோடி ரூபாய் ஆண்டு வருவாயும் 48,231 கோடி ரூபாய் முதலீடும் கிடைக்க போகுது. இது நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். அடுத்ததா நம்மளோட ஃபைனல் செக்ஷனான பகுதி 3க்கு வந்துட்டோம். இது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை கண்காணிக்கிற ஒரு செக்ஷன். எக்கனாமிக்ஸ் சிலபஸ்ல கண்டிப்பா வரக்கூடிய ஒரு முக்கியமான புதிய குறியீடு பத்தி இப்போ டீப்பா பார்க்கலாம். அகெயின் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னொரு டைரக்ட் கொஸ்டின். NSO, அதாவது தேசிய புள்ளிவிவர அலுவலகம் புதுசா கொண்டு வரப்போற சேவை உற்பத்தி குறியீட்டோட முன்மொழியப்பட்ட அடிப்படை ஆண்டு என்ன? இது மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற விஷயங்கள் இருந்து தான் கேள்விகள் அதிகமா வரும். இதுக்கான ஆன்சர் 2024-25. ஆமாங்க, இந்த புதிய சேவை உற்பத்தி குறியீடு, அதாவது ISP, அதோட பேஸ் இயரா 2024-25 ஆண்டு தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நவீன பொருளாதார தரநிலைகளுக்கு ஏத்த மாதிரி
சர்வீஸ் செக்டார்ல நடக்கிற ஷார்ட் டேர்ம் சேஞ்சஸை ட்ராக் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஆனா இந்த குறியீடு இப்போ ஏன் இவ்ளோ அவசியமா தேவைப்படுது? அதான் விஷயமே. நம்ம இந்தியாவோட மொத்த மதிப்பு கூட்டல்ல, அதாவது ஜிவிஏல சேவைத்துறையோட பங்களிப்பு மட்டுமே 80%க்கும் அதிகமா இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, தொழில்துறைக்கு ஐஐபி இருக்கிற மாதிரி நம்மளோட மிகப்பெரிய செக்டாரான சர்வீஸ் செக்டாருக்கு இதுவரைக்கும் ஒரு ரியல் டைம் ட்ராக்கிங் சிஸ்டமே இல்லாம இருந்துச்சு. அந்த ஒரு பெரிய கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் இந்த ஐஎஸ்பி குறியீடு வந்திருக்கு. இந்த குறியீட்டை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிற மெத்தடாலஜி ரொம்பவே பிரில்லியன்டானது. முதல்ல பேங்கிங், டெலிகாம் மாதிரியான துறைகள்ல பணவீக்கத்தை சரி செய்ய பிரதானமா பிபிஐ, அதாவது சேவை உற்பத்தியாளர் விலை குறியீடுகளை யூஸ் பண்றாங்க. ஒருவேளை சில செக்டர்ஸ்ல பிபிஐ டேட்டா கிடைக்கலன்னா அதுக்கு பதிலா சிபிஐ, அதாவது நுகர்வோர் விலை குறியீடுகளை ஆல்டர்னேட்டா யூஸ் பண்றாங்க. இந்த ரெண்டு டேட்டாவையும் பேலன்ஸ் பண்ணி தான் ஐஎஸ்பிஐய ரொம்ப அக்யூரேட்டா உருவாக்குறாங்க. ஓகே, இந்த டேட்டாவை எல்லாம் ரிலீஸ் பண்ற என்எஸ்ஓ அமைப்பை பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஏஜென்சிஸோட ஹிஸ்டரி, அதோட அமைச்சகம் பத்தி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. என்எஸ்ஓங்கிறது 2019ல சிஎஸ்ஓ மற்றும் என்எஸ்எஸ்ஓ அமைப்புகளை மர்ஜ் பண்ணி உருவாக்குன ஒரு அமைப்பு. இது மோஎஸ்பிஐ, அதாவது புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தின் கீழ வருது. இந்திய தலைமை புள்ளியியலாளர் தான் இந்த அமைப்புக்கு ஹெட்டா செயல்படுறாரு. இப்போ ஸ்கிரீன்ல தெரியற இந்த டேபிள பாருங்க. இது உங்களுக்கு எக்ஸாம்ல மார்க்ஸ் அள்ளி தரப்போற ஒரு கோல்ட் மைன். என்எஸ்ஓவோட முக்கிய வெளியீடுகள், அது என்ன டேட்டாவை கண்காணிக்குதுன்னு பொருத்தி பார்க்கணும். என்எஸ்ஓ அப்படின்னா ஜிடிபி டேட்டா, பிஎல்எஃப்எஸ்னா வேலைவாய்ப்பு போக்குகள், ஐஐபி அப்படின்னா தொழில்துறை செயல்திறன், நுகர்வோர் செலவின கணக்கெடுப்புகள் அப்படின்னா வறுமை மற்றும் நுகர்வு முறைகள். ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல மேட்ச் த ஃபாலோவிங் கேள்விகள் இப்படிதான் டைரக்டா வரும். சோ இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மைண்ட்ல சேவ் பண்ணிக்கோங்க. செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபைனல் கொஸ்டின். நம்மளோட மிகப்பெரிய பொருளாதார துறைக்கு இந்த ஐஎஸ்பி மூலமா ஒரு ரியல் டைம் ட்ராக்கிங் கிடைக்க போகுது. அப்படின்னா இந்த புது டேட்டா எப்படி நம்ம நாட்டோட எதிர்கால கொள்கை முடிவுகளை மாத்த போகுது? அதை விட முக்கியமா உங்களோட அடுத்த எக்ஸாம்ல எப்பேற்பட்ட கேள்விகளை உருவாக்க போகுது? இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸை வெறும் நியூஸா பார்க்காம இப்படி ஸ்ட்ரக்சர்டா படிச்சா சக்சஸ் கன்ஃபார்ம். உங்க ப்ரிப்பரேஷனை இதே எனர்ஜியோட கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த எக்ஸ்பிளைனர்ல இன்னொரு சூப்பரான டாபிக்கோட மீட் பண்ணலாம்.